இரத்த சோகை இந்திய குழந்தைகளையும், பெண்களையும் பெரிதும் பாதிக்கும் பிரச்சனை. வெள்ளை அரிசியை விட கைக்குத்தல், புழுங்கலில் இரும்புச்சத்து அதிகம். கம்பு, திணை, ராகியில் அரிசியை விட இரும்புச்சத்து அதிகம். வீட்டில் சிறு வயது முதல் வரகரிசி பொங்கல், திணையரிசி புளியோதரை, கம்பு ரொட்டியும், கேழ்வரகு தோசையும் சாப்பிடலாம். இரும்பும் குறையாது. சிறுதானியங்களில் கம்பு மிக அதிக அளவில் இரும்பு உள்ள தானியம். எல்லா குழந்தைகளும், குறிப்பாய் பெண் குழந்தைகள் வாரம் 2 அல்லது 3 முறை கம்பங்கூழ், கம்புச்சோறு அல்லது கம்புச்சோள தோசை சாப்பிட்டே ஆக வேண்டும். கூட அதற்கு தொட்டுக்கொள்ள கறிவேப்பிலை சட்னி, நிலக்கடலை சட்னி சேர்த்துக் கொண்டால் இன்னும் இரும்பு கிடைக்கும். பீட்ரூட் அவ்வளவாக வயதானோருக்கு நல்லதில்லை என்றாலும், அதன் கீரை இரும்புச்சத்து அதிகம் உள்ள கீரை. கீரைகளில் சிறுகீரை, முருங்கைக்கீரை, பாலக்கீரை எல்லாம் இரும்பு தரும். பழங்களில் உலர்ந்த அத்தி, உலர் திராட்சை, தர்பூசணி, மாம்பழம் இவையெல்லாம் இரும்புச்சத்து நிறைந்தவை. தக்காளி, சிகப்பு கொய்யா, மாதுளையும் இரும்பை கொஞ்சமாய் தரும். இரும்புச்சத்து உடலில் சரியாக உக்கிரகிக்கப்பட விட்டமின் சி சத்தும் போலிக் அமிலமும் அவசியம். அடிக்கடி நெல்லிக்காய் சாறு, நெல்லிக்காய் என சாப்பிடுவது நீங்கள் சாப்பிடும் இரும்பை உடம்பில் பத்திரமாய் சேர்க்க உதவிடும்.